ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. மீனராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு யோக மாதமாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போது. தொழில் வேலை நிமித்தமா இருந்த பணம் முடக்கும், அதாவது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பொருளாதார வசதி தடைப்பட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் அதிபதி இந்த மாதம் ஆணி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு வெற்றி உபஜய, அதாவது 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் ரிஷப வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருக்கும் போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய போது, லாபமா போது. இவ்வளவு நாளா உங்களுக்கு தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் இருந்து வந்த தடைகள் நீங்க போது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும், சுப காரியங்கள் பண்ணுவீங்க. வீட்டுல சுப காரியங்கள், குழந்தைகளுக்கு தேவையான, அதாவது குழந்தைகளுக்கு சப்போஸ் பெரியவங்க இருக்கீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு காது குத்துறது அமைப்பு, இல்லைன்னா வீட்டிலே கணபதி ஹோமம் பண்ற இந்த மாதிரி பூஜை புரஸ்காரம் என்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் புதிய கடன் வாங்க போறீங்க. அதன் மூலமா டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனோட விரிவாக்கத்துக்காக ஒரு கடன் எல்லாம் வாங்குறதுக்கு பேங்க்லயோ அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது. அதனோட தடைகள்லாம் நீங்க போகுது. அது சில பிரச்சனையா நின்று ஒரு டாக்குமெண்ட் கொடுங்க சார், இல்லைன்னா வெரிஃபிகேஷன்ல பெண்டிங் இருக்குன்னு ஒரு தாமதமாக இருந்ததெல்லாம் சாதகமாக அமைந்து தொழில் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவுமான பண உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது பேங்க் மூலமா அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, தெரிந்தவங்களை கேட்டிருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களோட சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கும் பொழுது குழந்தைகளின் சுபகாரியங்கள் நடக்க போகுது. அது உங்க குழந்தைக்கு பெரியவங்களா இருந்தீங்கன்னா குழந்தைங்களோட மேரேஜ், திருமணம் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சம்மதத்தோட திருமணம் அமைத்து வைக்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில, மீடியா துறையில இருக்கிறவங்க,
புதிய வாய்ப்புகள், புதிய புதிய அதாவது ஏற்கனவே நீங்க வந்து ஒரு இடத்துல போய் சொல்லியிருப்பீங்க, வாய்ப்பு கேட்டிருப்பீங்கன்னா, அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அதாவது மீடியால இருக்கிறவங்க, இந்த நாடகத் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் அண்ட் ஃபேமும் கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதன் மூலியமா உங்களோட பேரு, புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி ஆனி மாதம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வராரு. கேதுவோட இணையும் பொழுது வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்கலாம் நல்லா அந்த ஃபேம் அது ஏன்னா அது சுக்கிரன் வந்து அதனோட ஆதிபத்தியம் கொண்டவரு. ஸோ 3க்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது, வேலை நிமித்தமும், தொழில் நிமித்தமும் நீங்க சிறு தூர பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அந்நியரின் தொடர்புகள் மூலியமா உங்களுக்கு வந்து லாபங்கள் ஏற்படும். சில பேர் வந்து வேற்று மொழி பேசுறவர்கள் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் அமைத்து குடுக்குறது, அவர் மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்க நண்பர் வந்து இருக்காருன்னு வச்சுங்களேன். அவரு வந்து சார் இந்த மாரி அவரு நமக்கு தெரிஞ்சவர் தான். அவரு உங்ககிட்ட ஃபினான்ஸ் பண்ணுவாரு. நீங்க வந்து டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா உங்களுக்கு பொருளாதார வசதி, ஆதாயம், முதலீடுகள் கிடைக்கப் போகுது. அவங்களோட உதவியால உங்களோட வாழ்க்கை தரம் மாறப்போகுது. என்னன்னா, இப்ப சில ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களோட உதவியோட உங்களுக்கு வேலை நிமித்தமாவும், தொழில் நிமித்தமாவும் சில முன்னேற்றங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஏன்னா ஜென்ம சனியா சனி பகவான் ஒரு நெறைய கஷ்டங்களை உங்களுக்கு குடுத்திருந்தாலும், இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வையில் சனி வந்துரும். ஏன்னா குரு பகவான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. சுக்கிரனும் வந்து உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த மாதம் 21ஆம் தேதி சுக்கிரன் உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கும்போது, உங்க வேலையில இருக்கிறவங்க பெண் சகோதரிகள் மூலியமா உங்களுக்கு வந்து ஆதாயம், அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு லாபம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, இந்த நகைக்கடை இந்த மாரி நெறைய பேர் வந்து இந்த பெண்கள் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு வந்து எம்ப்ளாயீஸா வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதார வசதி, லாபங்கள் உண்டாகும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லரிங் ஷாப்பு, பொட்டிக் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட் இந்த மாரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் கிடைக்கப் பெறுவீங்கள். அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரர்கள் நீண்ட நாளாக திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கீங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து நெறைய ராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்க போதுங்க. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று அதுக்கேத்த மாரி அந்த ஸ்தானத்த பார்க்கிறாரு. ஸோ 11ஆம் ஸ்தானம் என்றது உங்கள் ஆசைகளை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம். அதனால நீண்ட நாளாக திருமண வாய்ப்பு, கல்யாணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் மீன ராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. சப்போஸ் டைவர்ஸ் லெவல்ல நீங்க சட்ட சிக்கல்ல இருந்தீங்கன்னா, சுமூகமான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு குடுக்கப் போகுது. ஸோ மொத்தத்தில் மீன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார வசதி கிடைக்க போகுதுங்க. புதிய கடன் கிடைக்க போகுது. அதன் மூலியமா தொழில் வளம் மேம்பட போகுது. அந்நிய மனிதர்களின் வேற்றுமொழி மனிதர்கள் பேசுவதன் மூலியமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும், பொருளாதார வசதியும் கிடைக்கப் பெற்று, தொழில்ல இருந்து வந்த கஷ்டங்கள், தடைகள் நீங்க போகுது. ஏன்னா குருவின் பார்வையில் சனி வரும்பொழுது உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் நிறைவேறும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். முக்கியமா உங்க முயற்சி அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் முருகன் அருளால் உங்களுக்கு அனைத்து யோகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.